கழுகு, கொடூரமான பருந்து மற்றும் தேவதை. அந்த காட்டுல ஒரு மரத்துல கொடூரமான பருந்தான கோல்டி பருந்து அதோட மனைவியான ஜிங்கி கழுகு கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஜிங்கி எப்பவுமே விலங்குகள், பறவைகளுக்கு அதால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயம் கோல்டிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ கழுகா இருந்து பறவைங்களுக்கு உதவி பண்ற, நேரத்தை வீணாக்குறதுல உனக்கு என்ன கிடைக்குது? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க. நீ மட்டும்தான் எல்லார விட்டும் தள்ளி இருக்க. ஒரு நாள் இரவு மிங்கி தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்போ கோல்டிக்கும் முழிப்பு தட்டிச்சு. கோல்டியும் அதுக்கு பின்னாடியே போச்சு. மிங்கி பறந்து போய் ஒரு இடத்துல நின்னா. தேவதையே, நான் வந்துட்டேன். அப்போ அங்க ஒரு தேவதை வந்துச்சு. மிங்கி கழுகு, நீ மத்த எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு செய்யற. அதனால நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி தேவதை குச்சியை அசைச்சதும் அவங்க கையில ஒரு தட்டு வந்துச்சு. இது ஒரு மந்திர தட்டு. இத கையில எடுத்து வச்சு நீ என்ன உணவு கேட்டாலும் அதுல இது உடனே வந்துடும். உங்களுக்கு ரொம்ப நன்றி தேவதையே. அத கேட்ட தேவதை மறைஞ்சிட்டாங்க. இந்த தட்டை இங்கேயே நான் மறைச்சு வைக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது இந்த தட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கு பாரு. கோல்டி கழுகு அந்த தட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னு சொல்லுச்சு. மந்திர தட்டு, எனக்கு ஒரு ஆப்பிள் தான். அத சாப்பிட்டா காதே கேட்க கூடாது. அப்போ அந்த தட்டுல ஒரு ஆப்பிள் வந்துச்சு. கோல்டி அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அது மீனுக்குருவியோட மரத்துக்கு பக்கத்துல நின்னு அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. டீனு, நான் புல்புலோட வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுடைய கூடு உடஞ்சி போச்சு அம்மா. அதனால மறுபடியும் கட்டுறதுல நான் அவளுக்கு உதவி செய்யணும். சரிம்மா, இங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். மீனுக்குருவி அங்கிருந்து போச்சு. அப்போ கோல்டி கழுகு பறந்து போய் அந்த ஆப்பிள அதோட கூட்டுக்குள்ள போட்டுருச்சு. அட, இந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்துச்சு? இது என்னுடைய ஃபேவரட் ஃப்ரூட். டீனோ மேல நிமிர்ந்து பார்த்துச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட கூட்டுல இருக்கிறது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி டீனோ அந்த ஆப்பிள சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னாச்சு? என் கழுத்து ஏன் இப்படி வலிக்குது? ஐயோ, தொண்டு அப்படி அவ கத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ குரலே வரல. அப்பதான் மீனுக்குருவி அங்க வந்துச்சு. என் செல்ல பொண்ணு டீனோ, உனக்காக இப்ப அம்மா சாப்பாடு தேடிட்டு வர போறேன், சரியா? அதை கேட்டு டீனுவால எதுவும் சொல்ல முடியல. அவ அழுதுகிட்டு மட்டும்தான் இருந்தா. அப்போ மீனுவுக்கு புரிஞ்சது அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது. கோல்டி மறுபடியும் அந்த தட்டு கிட்ட போனா. எனக்கு ஒரு மாமிசத்தை கொடு. அது யார் சாப்பிட்டாலும் அவங்க கண்ணு போயிடணும். அவன் அப்படி கேட்டதும் அந்த தட்டுல ஒரு மாமிச துண்டு வந்துச்சு. கோல்டி அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அவன் பார்த்தா நரியோட புள்ள தனியா வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான். கழுகாத்துக்கு பக்கத்துல அந்த மாமிச துண்டை போட்டுட்டு போச்சு. அடேங்கப்பா, மாமிசம் எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அப்படி சொல்லி நரியோட குழந்தை அந்த மொத்த மாமிசத்தையும் சாப்பிடுச்சு. அப்ப அதுக்கு தன்னுடைய பார்வை போயிடுச்சு. அட, திடீர்னு எப்படி இருட்டாயிடுச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்படி மெதுவா அந்த காட்டுல இருக்கிற பறவைகளா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களோட பார்வை போய்கிட்டு இருந்துச்சு. சில பேருக்கு குரல் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால காட்டுல இருந்தவங்க எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அவங்க ஒரு சபையை கூட்டினாங்க. இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம எல்லாரோட குழந்தை கஷ்டத்துல இருக்காங்க. நாம எல்லாருமே சேர்ந்து கூட ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை நீங்க நல்லபடியா பார்த்துக்கவே இல்லை. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா இதெல்லாம் நடந்திருக்காது, தெரியுமா? கோல்டி சரியாதான் சொல்லுது. நான் புல்புலுக்கு உதவி செய்ய போகும்போதுதான் என் புள்ள டீனோவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஆமா, என் பிள்ளையோட பார்வை போன அன்னைக்கு நான் கரடியோட குகைய கிளீன் பண்றதுல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே யாரும் கூட உதவி பண்ணவே கூடாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கோங்க.
அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிறத பார்த்து கோல்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஆனா மிங்கி மட்டும் ரொம்பவும் கவலைப்பட்டான். அது உடனே அந்த தட்டு கிட்ட போச்சு. ஆனா அங்க அந்த தட்டு இல்ல. தேவதை கொடுத்த தட்டு இங்க இருக்கணும், ஆனா அது இப்ப காணோம். காட்டுல நிறைய விலங்குகளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. இப்பவே தேவதையை கூப்பிட்டு நான் கேட்கணும். அப்படி சொல்லி மிங்கி ஆகாயத்தை பார்த்து, தேவதையே இப்ப உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. தேவதையே இப்ப உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. அப்படி சொல்லி மிங்கி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா. அப்ப தேவதை அங்க வந்தாங்க. அட மிங்கி, நீ எதுக்காக இவ்வளவு கவலையா இருக்க? எங்க காட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே சில பேருக்கு பார்வை போயிடுச்சு, சில பேருக்கு குரல் போயிடுச்சு, சில பேருக்கு கை கால் போயிடுச்சு. நான் தான் உனக்காக ஒரு தட்டு கொடுத்தனே, அதையே நீ பயன்படுத்தல. நான் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சு வைக்கிறதுக்காக அந்த தட்டை இங்கேயே ஒளிச்சு வச்சேன். ஆனா இப்போ அது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த தட்டை தூக்கிக்கிட்டு போனவனும் காட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவனும் ஒருத்தனாதான் இருக்கணும். இரு, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மந்திர தட்டை திருடினவனும் காட்டுல இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்துறவனும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி குச்சிய அசைச்ச உடனேயே கோல்டியும் அந்த தட்டும் அங்க வந்துச்சு. அட, நான் இங்க எப்படி வந்த? கோல்டி, நீயா? இது எல்லாத்தையும் பண்றது நீதானா? அது நான் உனக்கு சொல்லிருக்கணும். இங்க பாரு கோல்டி, எல்லாரும் முன்னாடியும் நீதான் இந்த தப்ப செஞ்சேன்னு ஒத்துக்கணும். குழந்தைங்க எல்லாரையுமே சரி பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு கொடுக்கற நேரம் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் மட்டும். எல்லாத்தையும் சரி பண்ணல, நான் உன்னை எறும்பா மாத்திடுவேன். அட இல்ல, எல்லாருக்கும் உண்மையை சொல்லிடுறேன். குழந்தைகளையும் சரியாக்கிடுறேன். மந்திர தட்டு, எனக்கு ஒரு பழத்தை கொடு. அதை சாப்பிட்டா குழந்தைங்க சரியாயிடணும். கோல்டி அப்படி கேட்டதும் அந்த தட்டுல பலவிதமான பழங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோல்டி உணமுற்ற எல்லா பசங்களுக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துச்சு. எல்லா பசங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு என் குரல் திரும்ப வந்துருச்சு. ஆமா, இப்போ எனக்கு எல்லாமே தெரியுதுமா. அப்படி எல்லா பசங்களுமே குணமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கோல்டியோட வீட்டுக்கு வந்தாங்க. கோல்டி கழுக, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எங்க குழந்தைய சரியாக்கிட்ட. நன்றி நண்பர்களே. அப்புறம் இதையும் சொல்லு, அவங்க உடம்புக்கு எப்படி கெடுதல் ஆச்சு? அது கேட்டு கோல்டி ஷாக் ஆச்சு. ஆனா அதுக்கு நல்லாவே தெரியும் இப்ப எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கணுங்கிறது. அது சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆனா அது நான் தான். என்ன, நீ எதுக்கு அப்படி பண்ண கோல்டி? நான் என்ன நினைச்சேனா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணவே கூடாது, என்ன மாதிரி ஜாலியா வாழணும்னு. அதனால அப்படி நான் பண்ணிட்டேன். அது கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் கோவம் ரொம்பவும் அதிகமா வந்துச்சு. கோல்டி அண்ணன், எங்களுக்காக நீங்க எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க, எங்களுக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. அட இல்ல, நோ தேங்க்ஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து கோல்டியை தாக்க ஆரம்பிச்சாங்க. அவன் கத்துற சத்தம் காடு முழுக்க கேட்டுச்சு. விட்டுருங்க, ஐயோ செத்துட்டோம். அங்கே நின்னுக்கிட்டு இருந்த தேவதையும் மிங்கி கழுகும் கோல்டி கத்துறத பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, கெட்டத நாம நினைச்சா ஒழிக்க முடியும், ஆனா நல்லத யாராலையுமே ஒழிக்க முடியாது.